உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த பங்குனி மாத பலன் எப்படிலாம் இருக்க போகுது இந்த டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதா ஜோதிட வசஸ்பதியான திரு புருஷோத்தமன் சென்னையில் இருக்கார். அவரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இந்த பங்குனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருந்தால் இருக்கா அப்படின்ற டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த பங்குனி மாதம் பங்குனி மாதம் என்றாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக இருக்குது. கடைசி மாதம் அப்படின் போது பார்த்திங்கன்னா அதோட சிறப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய திருமணம்னான்னு பார்த்திங்கன்னா இந்த கடவுள்களுக்கே சரிங்களா, நம்ம தெய்வங்களாக வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கல்யாணம் எந்த மாதத்தில் நடந்திருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்கும். அப்போ பங்குனி மாதத்தில் நார்மலாக நம்ம மனிதர்கள் திருமணம் செய்யலாமா கேட்டால் திருமணம் செய்யலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான், பார்வதி, முருகன், தெய்வ யானை, இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் திருமணம் நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிளையாடல்கள்லாம் நடந்திருக்கு. அதனோட ஒரு விளக்கமாக தான் இந்த இறுதியில் திருமணங்கள் தெய்வங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போது நம்ம மனிதர்களாகிய நம்ம யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிகிட்டு இருக்காங்களோ, இதுவரை திருமணம் ஆகாமல் நிறைய பேர் நம்ம அன்பர்கள் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் சரிங்களா, பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த தினத்தில் புதன்கிழமை வருகிறது. அந்த தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த விரத முறைகளும் வழிபாடு முறைகளும் உங்களுக்கு அடுத்த வருடமே, அதாவது இந்த வருட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு அடுத்த வருடம் பங்குனி உத்திரத்தில் கண்டிப்பாக தம்பதியராக வந்து நீங்கள் தரிசனம் செய்வதற்கான ஒரு விழா கோலமாக இந்த பங்குனி மாதம் திகழுது. ஏன்னா இந்த பங்குனி மாதம்னாவே பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா வசந்த காலத்தின் தொடக்கம். ஏன்னா சித்திரை வந்தாவே அந்த வசந்த காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கனி எல்லாமே பழுக்கிறது, மாம்பழம் இந்த மாதிரி சீசன், ஃப்ரூட் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த வசந்த காலம் தான். அந்த வசந்த காலத்தின் தொடக்கம் தான் இந்த பங்குனி மாதம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய தெய்வ திருமணங்கள்லாம் நடக்குதுன்னு ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இப்போ என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருமணம் நடக்காதா, யாராவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையாத நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு இந்த தெய்வங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் போய் பங்கேற்றுக்கணும். நிகழ்வில் பங்கேற்றுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க அந்த தாம்பூலம் தரிக்கணும். ஏன்னா தாம்பூலம் தரிப்பது என்பது அதாவது வெத்தலை பாக்க போடுற தாம்பூலம் தரிக்கிறது தான் உடனே அதை நம்ம ஆளுங்க வேறு மாதிரி நினச்சிக்குது. என்னென்னாக்கா அந்த வெத்தலை பாக்க போடுறது வந்து அவ்வளோ ஒரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெத்தலை பாக்க போட்டால் பிபிஓலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த திருமண விஷயங்களில் நீங்கள் அந்த தெய்வங்கள் நடக்கிற திருமண விஷயங்களை பங்கேற்றுட்டு அங்கே யாரெல்லாம் அந்த திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அங்கே தாம்பூலம் தரிச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த வெத்தலை பாக்க போட்டுட்டு அந்த நிகழ்வை உள்வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கிரக தோஷங்கள் எல்லாமே ஒரு மாற்றி சீரமைக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே ஏற்படும். உங்களுக்கு ஏற்ற நீங்கள் விரும்பிய நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை என்பது உறுதியாக அமையும். இதை நிறைய நேயர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த பங்குனி மாதத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மனக்கோலத்தில் அடைங்க. இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு கிரக நகருக்கும் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து 12 ராசிக்கான பலன்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிக சிறந்த ஒரு மாதமாக, ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இல்லை, ஆக்சுவலி இந்த சனி பெயர்ச்சி ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருமானம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக தேடி அலைஞ்சு சுற்றிட்டே இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறைமுக வருமானம், எதிர்பாராத ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட காத்து அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வரன்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தானாகவே வரன் வந்து அமையும். குடும்ப சூழ்நிலையில் அவங்க இன்பமாக இருக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது. இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனத்திற்கு பிடித்த சில விஷயங்கள், ஏதாவது சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும், அதுக்காக அவங்க வந்து டூர் போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி டூர் போகிறது மிக நல்லதாக அமையும். அந்த இடத்துலையும் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷனில் மிக முக்கியமாக அவங்க கவனம் செலுத்தி பேசணும். அவங்க இஷ்டம் போல் பேசினாங்கன்னா அதற்கான தண்டனைகளும் விரயங்களும் கண்டிப்பாக ஏற்படும். மன உளைச்சலுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மன உளைச்சல்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா மனப்பிழற்சின்னு சொல்லுவாங்க. சில மனப்பிழற்சினாலே அந்த மனம் மாறி போகிற அந்த ஒரு அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கும்பராசி அன்பர்கள் வார்த்தையில் கண்டிப்பாக கவனம் தேவை. தனது மேலதிகாரிகள் கூடனோ இல்லை யாருக்கிட்டையும் மெயில் எதுனா அனுப்புகிறீங்க, இல்லை வாட்ஸ்அப்பு ஃபோனில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எடுத்து கண்டிப்பாக கவனமாக செயல்படுவது மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அந்த டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கம்பல்சரியாக வந்து
செக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கையில் இருக்க ஏதாவது டாக்குமெண்டேஷன்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மொபைல் ஃபோன்கள் உடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அட்லீஸ்ட் அந்த கேஸ் மாற்றினா கூட மாற்றி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை சார்ந்த விஷயங்களில் யாராவது முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இன்னும் குழந்தைகளே இல்லைங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க, IVF அதில் ட்ரை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் மருத்துவ உதவியோடு, சரிங்களா, மருத்துவ உதவியோடு உங்களுக்கு குழந்தை பேறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டம் கும்பராசிக்காரங்க என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு என்ன வருமானம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா வருமானத்தை ஈர்த்து கொடுத்துரும். அப்படிதான் விஷயம். ஏன்னா நிறைய அரசியல்வாதிகளோட காசை வந்து உங்களுக்கு இந்த ஒரு செலவுக்கு வச்சு நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடிய சில வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கார் அந்த டியூலாம் கட்டுவாங்க இல்லையா, அந்த டியூ வந்து சில பேருக்கு பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா காசை கட்டியிருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பவுன்ஸ் ஆகுது. சில பேருக்கு காசை கட்டுறதுக்கு அந்த டைம் முடிஞ்சிருக்கும், டைம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதனால் இந்த வாகனம் சார்ந்த விஷயத்தில் அந்த செக் பவுன்ஸு இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சில பேருக்கு ஒரு மன அழுத்தம் பிரச்சனைகள் எல்லாமே வருமானம் வரும். மேலும் சாப்பிடக்கூடிய அந்த உணவு சார்ந்த விஷயத்தில் சரியான நேரத்துக்கு சாப்பிடும். குறிப்பாக என்னென்னாக்கா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து அந்த உணவு வந்து வேஸ்ட் பண்ணுவது, உணவை வந்து தவிர்ப்பது, இந்த உணவு சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இவங்களுக்கு என்னென்னா உடம்பில் வந்து இந்த நீர்த்தன்மை குறைவதாலையும் நிறைய வியாதிகள் வரும். ஏன்னா இப்போ வரக்கூடிய காலம் வெயில் காலம் இல்லையா, ஸோ அதனால் உடம்பில் நீர் சத்தை வந்து நல்லா வச்சுக்கணும். நீர் சத்து நல்லா இருந்ததுனால தான் அது ட்ரைனஸ் வராது. இல்லைன்னா பார்த்திங்கன்னா சூட்டு கொப்பளம் உடம்புல அந்த மாதிரியான வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்ல. மேலும் இந்த கும்பராசிக்காரங்க எப்போதும் ஒரு இந்த நர்வஸ் பிரச்சனை இருக்குது, நரம்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம். ஒன்று பார்த்திங்கன்னா நிறைய கும்பராசிங்க ரொம்ப ஒரு ஹைப்பராக இருப்பாங்க, யாரும் சொல் பேச்சும் கேட்கவே மாட்டாங்க. அட்வைஸ் சொல்வது வந்து அட்வைஸை ஏற்றுக்காத ஒரே ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி தான். ஏன்னா இவங்க தான் அட்வைஸ் சொல்லுவாங்களே தவிர அடுத்தவங்க அட்வைஸை காது கொடுத்து கூட பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. இவங்களா ஏதோ ஒன்று பண்ணி அதனாலேயே நிறைய சட்ட சிக்கல்களையும் நிறைய பேர் பிரச்சனை கோர்ட்டு கேஸை சந்திக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு மனசை தோணுதை செய்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று செய்வாங்க, அதுவே இவங்களுக்கு பிரச்சனையாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பங்குனி மாதமாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு வந்து இந்த கம்யூனிகேஷனே பிரச்சனையாக இருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அந்த ஃபோட்டோவே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மாட்டி அதுவே கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வரையும் போயிடும். இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த டாக்குமெண்ட் ஒரு பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இந்த மாதிரி கையில் ஹேண்டில் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் சார்ந்த விஷயமா, அதாவது சொத்து சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, நிறைய பேர் பார்த்திங்கன்னா குறிப்பாக அண்ணன் அக்கா அந்த உறவால் பார்த்திங்கன்னா அந்த ஃபைனான்ஷியல் பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும், இல்லைனாலும் ஏற்படும். ஸோ அதனால் அண்ணன் அக்கான்ற உறவுக்கிட்ட வந்து இந்த பண பரிமாற்றங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா அதுவே பிரச்சனையாக மாறும். இப்போ இல்லைனாலும் இனி வரக்கூடிய காலங்களில் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கூட இந்த ஒரு நண்பனே என்னன்னாக்கா ஏதோ ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பகை வேணாம், அவங்களே போட்டு கொடுத்துருப்பிடும். அவங்களுக்கு சீக்ரெட் எல்லாத்தையும் வெளியே சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறேன். மேலும் நிறைய புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். இந்த தொழில் பண்ணலாம், அந்த தொழில் பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கும்பராசிக்காரங்க எப்பொழுதுமே என்னென்னாக்கா ஒரு சுயநலம் அப்படி கொஞ்சம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். சுயநலம்ன்றது தன்னலம், தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும், மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா அந்த ஒரு விஷயத்தினாலே இவங்க பார்த்திங்கன்னா இவங்களோட மன மகிழ்ச்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலே மற்றவங்களால இவங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் வந்துடும். குறிப்பாக என்னென்னாக்கா கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து இவங்களுக்கு மன மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். இப்போ என்னென்னாக்கா எங்கேயாவது டூர் போகலான்னு பிளான் போடுவாங்க, டக்குன்னு பார்த்தா குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து குழந்தைகளால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தினாலும் அனுபவிக்கும் போது அந்த ஆசைப்படுறதே பிரச்சனையாக இருக்கும் இவங்களுக்கு. ஸோ அதனால் என்னென்னாக்கா ஆசைகளை எப்போதும் சரியாக வச்சுக்கொள்ளும் அப்படின்றத ஓவர் கால்குலேட்டிவ் பண்ணி செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் மோஸ்ட்லி ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ அதனால் என்னென்ன கும்பராசிக்காரர்கள் எதையும் ஓவர் கால்குலேட்டிவ் பண்ணாதீங்க, வர்றதை அப்படியே பண்ணுங்கள், அதுவே லாபத்தை தரும். ஓவர் கால்குலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது லாஸை தான் தரும். மேலும் கும்பராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த உடல் சார்ந்த கொஞ்சம் உபாதைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தோல் சார்ந்த உபாதைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள், இந்த அலர்ஜின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அது சார்ந்த விஷயங்களும் அவங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்துகிறாங்க. மேலும் புதிய முயற்சிகள் மூலமாக வேலை செய்யக்கூடிய இடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் உங்களை வாழ்க்கை துணையோட தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. வாழ்க்கை துணையோட தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்ற விஷயங்களையும் நீங்கள் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு உணர்த்துவதாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட
வாழ்க்கை துணை அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை யார், அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்ற விஷயங்களும் உண்மை ரகசியங்களை இந்த மாதத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். மேலும் கூட்டு தொழிலாளிகளாக இருந்தாலும் உங்களோட நண்பர்கள் பற்றிய ஒரு புரிதல், இது வரைக்கும் நண்பர்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க, அவரோட உண்மையான சுயரூபத்தை வெளிக்கொண்ட காலமாக இந்த பங்குனி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு திகழப் போகிறது. உங்களுடைய வருமானங்களை மிகவும் பாதுகாத்து சிக்கனமாக பயன்படுத்துவது இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பானது ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக சில பிரச்சனைகள் எழும், அவங்களுக்கு சில பண உதவிகள் தேவைப்படும், சரிங்களா? அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களோட சுயரூபம் என்னன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் விளங்க போகுது. அதனால் இந்த பங்குனி மாதத்தில் முக்கியமாக நம்ம அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருமானம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணத்துக்கான வரன் அமைப்போதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட தாயாரின் உடலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்க பொழுது, தாயார் உடலில் இதுவரை இருந்த சரிங்களா அந்த உடல்நிலை பிரச்சனைகள்லேருந்து அவங்க விடுபட்டு ஒரு நல்ல நிலைக்கு வரப்போகின்ற ஒரு அமைப்பாகவும் இந்த மாதம் விளங்குகிறது. வீடு சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான அலுவலகங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டில் இருந்துப்பீங்க, இப்போ புது வீடு நீங்கள் மாறும் பொழுது அந்த வீடின் வாஸ்துவின் மூலமாக உங்களுக்கு புதிய வரவுகள், வரவேற்புகள், வாய்ப்புகள் வழங்க போகிறதாக இந்த பங்குனி மாதம் திகழப் போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா தந்தைக்காக நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா தந்தை யூஸ் பண்ண ஏதோ ஒரு பொருள் உடையும், ஸோ அதுக்காக ஒரு பண விரயம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் குடும்பத்துடன் ஏதாவது சுப நிகழ்ச்சி, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக போகணும். ஏன்னா வாகனத்தில் போகும்போது அப்படியே குடும்பத்தோடு அப்படியே ஜாலியாக பேசிட்டு போகிறேன்னு சொல்லி எங்கேயாவது வண்டியை கொஞ்சம் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அலட்சியத்தினால பார்த்திங்கன்னா வண்டியில் ஏதாவது உபாதைகள், அதனால் தன விரயங்கள் இருந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் என்னக்கா சேர்த்து வைத்து அந்த இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் எடுத்து குடும்பத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா சேர்த்து வைக்கிறது சேமிப்பை காலி ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. வரக்கூடிய காலகட்டம் சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது. ஸோ அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் மன அழுத்தத்தை இல்லாமல் இருந்தீங்கனாவே உங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லை. மன அழுத்தம் இல்லைனாவே பண அழுத்தம் வராது. ஸோ அதனால் என்னென்னாக்கா மனம் சரியாக இருக்கணும்னா உணவு சரியாக வச்சுக்கணும், தூக்கத்தை சரியாக வச்சுக்கணும், இதை சரியாக வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு பங்குனி மாதத்துக்கான மிகப்பெரிய ஒரு பரிகாரம். செஞ்சு பாருங்கள். இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு வாழ்க்கையின் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பங்குனி மாதம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.